சரி, நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இது நம்ம எல்லாருக்குமே மனசுல வர்ற ஒரு கேள்விதான். யோசிச்சு பாருங்க, 60 வயசுக்கு மேல சில பேர் மட்டும் எப்படி அவ்வளவு சுறுசுறுப்பா தெம்பா இருக்காங்க? ஆனா நம்மள பல பேர் அதே வயசுல ஒவ்வொரு நாளையும் ஒருவித சோர்வோடையும் உடல் வலியோடையும் தான் தொடங்குறோம். நீங்க கூட இதை கவனிச்சிருக்கலாம். உங்க வீட்லயே இருக்கிற பெரியவங்க காலையில எழுந்திருக்கும் போதே ஐயோ கை வலிக்குது, கால் வலிக்குது, இன்னைக்கு நாள் எப்படி போகுமோ தெரியலையேன்னு சொல்றதை கேட்டிருப்பீங்க. ஆனா அதே சமயத்துல பக்கத்து வீட்ல அதே வயசுல இருக்கிற இன்னொருத்தர் காலையில வாக்கிங் எல்லாம் போயிட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா வரத பார்த்திருப்பீங்க. ஏன் இந்த வித்தியாசம்? இதுக்கு காரணம் வயசு மட்டும்தானா? இல்ல அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு சின்ன ரகசியம் இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கா? பாருங்க, இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் ரொம்ப ரொம்ப பெரியது. ஒரு பக்கம் புத்துணர்ச்சியான காலை பொழுது, நாள் முழுக்க நீடிக்கிற ஒரு சுறுசுறுப்பு, தெளிவான சிந்தனை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, காலையில எழுந்ததும் ஆரம்பிக்கிற உடல்வலி, மூட்டு வலி, அப்புறம் நாள் பூரா மனசுல ஒரு மந்தமான நிலை. இது வெறும் உடல் சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது. இந்த சோர்வு நம்மளோட சந்தோஷத்தையே மெதுவா திருடிடும். நம்ம பேர குழந்தைங்களோட ஓடி பிடிச்சு விளையாட முடியாது, மன நிம்மதியா ஒரு கோவில் குளத்துக்கு போக முடியாது, சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றிக்கிறதுக்கு உடம்பு ஒத்துழைக்காது. சொல்லப்போனா இது ரெண்டும் ரெண்டு விதமான வாழ்க்கை முறை. அப்போ இந்த சோர்வுங்கிற வாழ்க்கையிலிருந்து புத்துணர்ச்சிங்கிற வாழ்க்கைக்கு மாற முடியுமா? நிச்சயமா முடியும். இந்த முழு விஷயத்தையும் நாம ஒரு 5 தெளிவான பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல நம்ம உடம்புல ஏன் இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்குதுங்கிற அறிவியல்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த எளிய காலை பழக்கம் என்ன, அதோட 5 விதமான தாக்கங்கள் என்ன, கடைசியா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ரகசியம் என்னங்கிறது வரைக்கும் ஒன்னொன்னா ஆழமா பார்க்கலாம். சரி, வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். 60 வயசு தாண்டும் போது நம்ம உடம்புக்குள்ள உண்மையில என்னதான் நடக்குது? ஏன் நம்மளோட எனர்ஜி லெவல் அப்படியே படிப்படியா குறையுது? இதுல முக்கியமான விஷயம் மெட்டபாலிசம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நாம சாப்பிடுற உணவை சக்தியா மாத்துற ஒரு செயல்முறை. இத நம்ம உடம்போட என்ஜின் கூட சொல்லலாம். வயசாக ஆக இந்த என்ஜினோட வேகம் இயற்கையாவே குறைய ஆரம்பிக்குது. சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, 30 வயசுக்கு அப்புறம் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் நம்மளோட மெட்டபாலிசம் கிட்டத்தட்ட 5% வரைக்கும் குறையுதாம். இதனால என்ன ஆகுதுன்னா, நாம இளமையில சாப்பிட்ட அதே 2 இட்லி ஒரு தோசைய இப்ப சாப்பிட்டாலும் அது முழுசா சக்தியா மாறாம உடம்புல கொழுப்பா சேர ஆரம்பிக்குது. இதுதான் சோர்வுக்கும் எடை கூடுறதுக்கும் முதல் படி. இன்னொரு விதமா சொன்னா, நம்மளோட உடம்பு ஒரு ஃபேக்டரி மாதிரி. இளமையில அந்த ஃபேக்டரி 24 மணி நேரமும் 3 ஷிஃப்ட்ல வேலை செய்யும். ஆனா வயசாக அது ஒரே ஒரு ஷிஃப்ட்க்கு குறைஞ்சிடுது. இன்புட், அதாவது சாப்பாடு அதே அளவிற்கு, ஆனா அவுட்புட், அதாவது சக்தி குறைஞ்சிடுது. நம்ம மெட்டபாலிசம் குறையறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் தசை நிறை, அதாவது மசில் மாஸ் குறையறது. தசைகள் தான் நம்ம உடம்புல சக்தியை எரிக்கிற ஒரு உலை மாதிரி. வயசாகும்போது இயற்கையாவே நம்ம தசைகளோட அளவு குறையறதுனால அந்த உலைகளோட எண்ணிக்கையும் குறைஞ்சிடுது. இதனால நம்மளோட மெட்டபாலிசம் இன்னும் மெதுவாகுது, உடம்புல பலமும் குறையுது. இதனால தான் முன்ன மாதிரி 2 படி ஏற முடியல, ஒரு சின்ன மளிகைப்பை பூக்குறதுக்கு கூட கஷ்டமா இருக்கு, உடம்புல ஒரு பிடிப்பில்லாம சில சமயம் தடுமாற்றம் வருது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் தசை இழப்பு தான். இந்த நிலைமைய ஒரு சிம்பிளான உதாரணத்தோட அழகா விளக்கலாம். நம்ம உடம்ப ஒரு கார் மாதிரின்னு வச்சுக்கோங்க. மெட்டபாலிசம் குறையிறதுங்கிறது காரோட இன்ஜின் வேகம் குறையிற மாதிரி. தசை நிறை குறையிறதுங்கிறது காரோட டயர் தேஞ்சு போற மாதிரி. இப்ப யோசிச்சு பாருங்க, இன்ஜினும் ஸ்லோவா இருக்கு, டயரும் சரியில்லைன்னா அந்த கார் எப்படி சீரா ஓடும்? தடுமாறும் இல்லையா? அதேதான் நம்ம உடம்புலயும் நடக்குது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த இன்ஜினை காலையிலேயே ஒரு சின்ன ஜம்ப் ஸ்டார்ட் கொடுத்து நாள் முழுக்க சீரா ஓட வைக்க ஒரு வழி இருக்கு. அதுக்கு பெரிய செலவோ கஷ்டமோ எதுவுமே தேவையில்ல. அப்போ ஒவ்வொரு நாள் காலையிலயும் இந்த இன்ஜினை ரீஸ்டார்ட் பண்ணி புத்துணர்ச்சியோட அந்த நாளை தொடங்க உதவுற அந்த எளிய பழக்கம் என்ன? அந்த தீர்வு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச, ஆனா பலரும் சரியா பயன்படுத்தாத ஒரு விஷயம்தான். ஒரு கப் வெதுவெதுப்பான நீர், அதுல கொஞ்சமா எலுமிச்சை சாறு, அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் தேன், அவ்வளவுதான். இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு இவ்ளோ சிம்பிளான தீர்வான்னு நீங்க யோசிக்கலாம். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதுல இருக்கிற ரகசியம் அந்த பொருட்கள்ல மட்டும் இல்ல. அத நாம எப்ப குடிக்கிறோம், எப்படி குடிக்கிறோம், அப்புறம் ஏன் இந்த குறிப்பிட்ட கலவை வேலை செய்துங்கிறதுல தான் அடங்கியிருக்கு. நிறைய பேர் இத ஒரு சாதாரண லெமன் ஜூஸ் நினைச்சு தப்பு பண்ணிடுவாங்க. ஆனா இதுல இருக்கிற சூட்சமோ என்னன்னா, காலையில முதல் வேலையா வெறும் வயித்துல வெதுவெதுப்பான நீர்ல இத குடிக்கும்போது நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு செயின் ரியாக்ஷன்ல, அதாவது ஒரு சங்கிலி தொடர் வினையில தான் இருக்கு. அந்த சங்கிலி தொடர் வினை என்னன்னு இப்ப நாம ஆழமா பார்க்கலாம். சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியிற இந்த ஒரு கப் பானம் எப்படி நம்ம உடம்புல ஒரு 5 மடங்கு தாக்கத்தை ஏற்படுத்துது? நம்மள பல பேர், குறிப்பா பெரியவங்க சொல்ற ஒரு பொதுவான புகார் இது.
நான் நல்லாதான்ப்பா சாப்பிடுறேன், ஆனா உடம்புல சக்தியே இல்ல. இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு நுட்பமான விஷயம் என்னன்னா, பிரச்சனை அவங்க சாப்பிடுற உணவுல இல்ல. அந்த உணவை அவங்க உடல் எப்படி கிரகிச்சுக்குதுங்கிறதுல தான் இருக்கு. நம்ம குடல் ஒரு செடியோட வேர் மாதிரி. அந்த வேர் சரியா சத்துக்களை உறிஞ்சலன்னா, நீங்க எவ்வளவுதான் உரம் போட்டாலும் அந்த செடி வளராது. இந்த காலை பழக்கத்தோட முதல் வேலை அந்த வேர, அதாவது நம்ம குடலை சத்துக்களை சரியா உறிஞ்சுறதுக்கு தயார்படுத்துறது தான். இந்த காலை பழக்கம் ஒரு 5 முக்கியமான வழிகள்ல ஒரு சங்கிலி தொடர் மாதிரி வேலை செய்யுது. முதல்ல ஆழமான நீரேற்றம். ராத்திரி முழுக்க தூங்கும்போது நம்ம உடம்பு ஒரு சின்ன பாலைவன மாதிரி ஆயிடும். செல்கள் எல்லாம் சுருங்கி ரத்த ஓட்டம் மந்தமாயிடும். காலையில குடிக்கிற இந்த வெதுவெதுப்பான நீர் அந்த வறண்ட நிலத்துக்கு கிடைக்கிற முதல் மழை மாதிரி. அது செல்களை தட்டி எழுப்பி உயிர்ப்பிச்சு மூளைக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. இதனால தான் அந்த மந்த நிலை உடனே குறைய ஆரம்பிக்குது. 2வது, எலுமிச்சையில இருக்கிற வைட்டமின் சி சக்தி நம்ம செல்களை பாதுகாக்குது. நம்ம உடம்புல தினமும் நடக்கிற சின்ன சின்ன சேதங்களை சரி பண்ணி உடம்புக்குள்ள இருக்கிற வீக்கங்களை, அதாவது இன்ஃப்ளமேஷனை குறைக்குது. மூட்டுவலி மாதிரி பிரச்சனைகளுக்கு இது ரொம்பவே முக்கியம். 3வது, தேன் ஒரு மென்மையான சக்தியை கொடுக்குது. இப்போ காஃபி குடிச்சிங்கன்னா எனர்ஜி உடனே ஏறி உடனே இறங்கிடும். ஆனா தேன்ல இருக்கிற இயற்கை சக்கரை ரத்தத்துல மெதுவா கலக்கறதால காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஒரு சீரான சக்தியை கொடுக்குது. 4வது, இது குடலை இயங்க வச்சு ஜீரண சக்தியை தூண்டுது. இதுதான் இங்க டர்னிங் பாயிண்ட். இந்த பானம் நம்ம ஜீரண மண்டலத்துக்கு ஒரு வேக்கப் கால் மாதிரி. நம்ம அடுத்து சாப்பிட போற காலை உணவை சரியா ஜீரணம் பண்ண நம்ம உடம்ப தயார்படுத்துது. கடைசியா 5வது, இது மெட்டபாலிசம் ஸ்விட்சை ஆன் பண்ணுது. இந்த வெதுவெதுப்பான நீர் உடலோட வெப்பநிலையை லேசா அதிகரிச்சு நாள் முழுக்க கேலரிகளை எரிக்கிற மெட்டபாலிசத்தை கிக் ஸ்டார்ட் பண்ணுது. இந்த 5 படிகளும் ஒன்னா சேரும்போதுதான் அந்த முழுமையான புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் பத்தி இருக்கிற ஒரு பொதுவான தவறான புரிதலை நாம தெளிவுபடுத்திக்கலாம். இதுல இருக்கிற உண்மையான ரகசியம் என்ன? இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ ஒரு மந்திரபானம் கிடையாது. இத குடிச்சோன்னே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் நினைக்கிறது தான் முதல் தப்பு. இது ஒரு அறிவியல் பூர்வமான பழக்கம். இது ஒரு முழுமையான தீர்வு கிடையாது. ஆனா ஒரு ஆரோக்கியமான நாளுக்கான ஒரு சக்தி வாய்ந்த தூண்டுதல் அல்லது ட்ரிகர். 2வது தப்பு, இது மட்டுமே குடிச்சிட்டு எடை குறைஞ்சிடும்னு நினைக்கிறது. இது உங்க மெட்டபாலிசம்க்கு உதவுமே தவிர நீங்க சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்டே அது ஒன்றும் பண்ணாது. 3வது தப்பு, இதை எப்போ வேணா குடிக்கலாம்னு நினைக்கிறது. இதை மத்தியானம் குடிச்சிங்கன்னா அது ஒரு சாதாரண லெமன் ஜூஸ் தான். ஆனா காலையில வெறும் வயிற்றுல குடிக்கும்போது தான் அந்த 5 படி சங்கிலி வினை நடக்கும். அதனால நேரம் ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த பானம் ஒரு ஸ்விட்ச் போடுற மாதிரி. அது வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஆனா வண்டி தொடர்ந்து ஓடணும்னா அதுக்கு நல்ல உணவு, லேசான உடற்பயிற்சி, போதுமான தூக்கம்ங்கிற பெட்ரோல் தேவை. ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். 65 வயசான ரவி அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம். காலையில எழுந்தாலே அவருக்கு மூட்டு வலியும் தாங்க முடியாத சோர்வும் தான். இந்த பழக்கத்தை அவர் 1 மாசம் ஃபாலோ பண்றார். முதல் வாரத்துல பெரிய மாற்றம் தெரியல. ஆனா 2வது வாரத்துல காலையில எழுந்திருக்கும் போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா உணர்றார். 3வது வாரத்துல அவரோட ஜீரணம் நல்லா இருக்கிறத கவனிக்கிறார். 1 மாசம் கழிச்சு காலையில வாக்கிங் போற அளவுக்கு அவர்கிட்ட எனர்ஜி இருக்கு. இங்க பாருங்க, அந்த பானம் அவரோட வலிய குணப்படுத்தல. ஆனா அது கொடுத்த எனர்ஜி அவரை நடக்க வச்சது. அந்த நடைப்பயிற்சி அவரோட தசைகளை பலப்படுத்தி படிப்படியா வலிய குறைச்சது. பாத்தீங்களா? இது ஒரு ட்ரிகர் தான். அது மத்த நல்ல பழக்கங்களுக்கு வழிவகுக்குது. இப்போ இதுல ஒரு லெவல் மேல ஒரு விஷயத்த சொல்றேன். தேன்ல இருக்கிற ஆன்டிபாக்டீரியல் குணங்களும் எலுமிச்சையில இருக்கிற ஆல்கலைன் தன்மையும் உடலோட pH அளவை சமன்படுத்த உதவுதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அதாவது நம்ம உடம்புல ஆமிடம் அதிகமான வர பிரச்சனைகளை குறைக்கிற ஒரு சின்ன முதல் படியா இது இருக்கு. இந்த முழு விஷயத்தையும் சுருக்கமா சொன்னா, 1, வயசாகும்போது மெட்டபாலிசம் குறையிறது இயற்கை. 2, இத சரி செய்ய ஒரு எளிய வழி வெந்நீர், எலுமிச்சை, தேன் கலவை. 3, இத வெறும் வயித்துல குடிக்கும்போது நீரேற்றம், ஜீரணம், மெட்டபாலிசம்னு 5 வழிகள்ல இது உதவுது. 4, இது ஒரு மந்திரம் கிடையாது. ஆனா ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான ஒரு சக்தி வாய்ந்த ஆரம்ப புள்ளி. நம்ம உடல் வயதாகலாம், ஆனா நம்மளோட ஆற்றல் வயதாக வேண்டிய அவசியம் இல்ல. அந்த ஆற்றலுக்கான சாவி உங்க சமையலறையிலே இருக்கு. அப்போ நாளை காலை நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? நேற்றைய சோர்வையா அல்லது ஒரு புத்தம் புதிய புத்துணர்ச்சியா? அந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு.